லூர்து தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு சனிக்கிழமை. ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம் என்றால், எனக்கா இது கிடைச்சது, எனக்கா இது வந்தது, எனக்கா கொடுத்தாங்க அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சில விதமான மகிழ்ச்சி நமக்கு உருவாகும். நான்லாம் சாமியாரா ஆவேன்னு நினைச்சே பார்க்கல, சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் கூறுவாங்க. நான்லாம் ஐபிஎஸ்ஸா ஆவேன்னு நினைச்சே பார்க்கல, ஆனால் ஐபிஎஸ் ஆகிட்டேன். நான்லாம் டாக்டரா ஆவேன்னு நினைச்சே பார்க்கல, ஆனால் ஆகிட்டேன். எனக்கு இந்த பரிசு கிடைக்கணும்னு நினைச்சே பார்க்கல, ஆனால் கிடைச்சது. இது போன்ற ஒரு விதமான ஆச்சரியம், வியப்பு கலந்த ஒரு விதமான சூழல்கள், அந்த சூழலிலே உருவாகக்கூடிய ஒரு விதமான மகிழ்ச்சி. அத்தகைய ஒரு மகிழ்ச்சியைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் காண முடிகிறது. மரியாளுக்கு வானதூதர் தோன்றி அருளுரை கொடுத்த போது, அங்கு மரியாள் இது எப்படி நிகழும், நானோ கன்னி ஆயிற்றே என்பது போல, எனக்கா இந்த வாய்ப்பு, எனக்கா இந்த பேரின்பம், எனக்கா இந்த ஆசீர் என்பது போல வியந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். நமது வாழ்விலே ஒரு சில சூழல்கள், இப்படிப்பட்ட சூழல்கள் உருவாகும். அந்த சூழலிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல் எது என்றால், இதோ ஆண்டவரது அடிமை, உமது சொற்படி ஆகட்டும் என்ற அந்த பணிந்த உள்ளம் மிக மிக அவசியம். எனக்கு திடீரென ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, பரிசாக அல்லது கொடையாக, ஏதோ ஒரு விதத்திலே அற்புதமாக ஆசிராக கிடைக்கிறது என்றால், ஏதோ கர்வத்தை என்னுள்ளே உருவாக்கி கொள்ளக்கூடிய மனநிலையை அது உருவாக்கிவிடக்கூடாது. மாறாக அன்னையாம் கன்னி மரியாள் இடத்திலே விளங்கிய இதோ ஆண்டவரது அடிமை, உமது விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று கூறக்கூடிய அந்த தாழ்ந்த உள்ளம் அந்த மகிழ்ச்சியை இன்னும் மேம்படுத்தும், அந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்கும். அத்தகைய மகிழ்ச்சியை நாம் நம்முள்ளே பெறவும் பிறர் மத்தியிலே உருவாக்கவும் வேண்டிய மனதினை பெற நாம் ஜெபிப்போம்.